வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென் இந்திய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மகாராஷ்டிராவை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு கோவா வரை சென்று மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது சற்று காற்று சுழற்சியாக வலுவடைந்து மீண்டும் படிப்படியாக ஒரு மேலடுக்கு சுழற்சியாகவே ஆந்திராவை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மகாராஷ்டிரா வரை சென்று ஒரு காற்று சுழற்சியாக வலுவடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவடைந்து படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் மகாராஷ்டிராவுக்கு ஒரு பாதிக்கும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு கோவாவிலிருந்து வடக்கே முன்னேறாமல் கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக கோவாவுக்கு மட்டுமே பாதிக்கும் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. மகாராஷ்டிராவுக்கு கனமழை, மிக கனமழை வரை கொடுக்க வாய்ப்புள்ளது. நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மகாராஷ்டிராவுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. பாதிக்கும் மழை கோவாவுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு கிழக்கு நோக்கி ஜூன் 11, 12 தேதிகளில் கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி நிலை கொண்டு ஒடிசாவுக்கு ஒரு மேலடுக்கு சுழற்சியாக நிலை கொண்டு ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து ஜூன் 13ஆம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் கேரளா, கர்நாடகாவுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடகா விட கோவாவுக்கு கனமழை, மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மகாராஷ்டிராவுக்கும் கனமழை, மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோவாவை விட மகாராஷ்டிராவுக்கு சற்று மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலன மழையும் ஆங்காங்கே தமிழகத்தில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 13ஆம் தேதிக்கு பிறகு சற்று பரப்பில் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி தமிழகத்தில் லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்களில் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், கிழக்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியில் வெப்பச்சலன மழையாக லேசான மிதமான மழையாக ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு, வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களிலும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்திலும் ஆங்காங்கே லேசான மிதமான மழையாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மிதமான முதல் சற்று கனமழை வரை தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் வெப்பச்சலன மழை ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கொடைக்கானல், வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போது வேண்டுமானாலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை எப்போது வேண்டுமானாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், பெரிய நகமம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு வெப்பச்சலன மழை ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி, மேலும் கும்பகோணம், நெய்வேலி, தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில் ஏதாவது இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது.
பெரும்பாலான இடங்களில் இன்றும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே வெப்பச்சலமழை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தாம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த இடங்களில் ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகும். சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகும் ஆங்காங்கே. மேலும் திருச்சி சுற்று வட்டாரங்கள் ஆங்காங்கே ஒரு சில இடங்களிலும், டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சாரல் மழையாக ஓரிரு இடங்களிலும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களில் ஜூன் 13ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு ஜூன் 13ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கேரளாவிலும் சற்று கூடுதலான மழைப்பொழிவு இன்று ஜூன் 9ஆம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 10ஆம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாகும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக ஓரிரு இடங்களிலும், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை ஜூன் 10ஆம் தேதியும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 11, 12 தேதிகளில் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமழை சற்று தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்த நிகழ்வு மீண்டும் கிழக்கு நோக்கி ஆந்திராவை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மீண்டும் ஜூன் 12, 13 தேதிகளில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 13, 12, 13 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஜூன் 15ஆம் தேதி பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலமழை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழையாகவும் உள்பகுதியில் வெப்பச்சலமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து மிதமான மழையாக கேரளாவுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 13ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலமழை தீவிரம் குறைந்தாலும் ஜூன் 12, 13 தேதிகளில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு மேலும் பரப்பில் அதிகரித்து தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரங்களில் ரத்னபுரி, கொழும்பு, கோட்டை, ஹம்பந்தோட்டை இந்த இடங்களில் கனமழையாக கிடைத்தாலும் காலை 9 மணிக்கு பிறகு மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. மேலும் இன்று பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டும் கிழக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு, திரிகோணமலை இந்த இடங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 10ஆம் தேதியும் மேற்கு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் மேற்கு பகுதி மழை இருக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி ஜூன் 11, 12, 13 தேதிகளில் இலங்கையில் ஆங்காங்கே வெப்பச்சலமழை கிழக்கு பகுதியில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக மேற்கு பகுதியில் மட்டுமே மழை இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன்
11, 12, 13 தேதி 3 நாட்கள் மட்டுமே வடக்குள்ள மாகாணங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வவுனியா, அனுராதபுரம், மேலும் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் ஹம்மந்தோட்டா கிழக்கு பகுதியும் அங்கங்கே ஜூன் 11, 12, 13 தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஜூன் 13ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் இதே நிலை நீடிக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவில் மட்டும் ஜூன் 11ஆம் தேதி 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் 12ஆம் தேதியிலிருந்து மீண்டும் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே வரக்கூடிய நாட்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:59 மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6:37 வளர்பிறை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.